வணக்கம் நண்பர்களே. கத்தோலிக்க திருச்சபையில் முதலாக வனவாசம் சென்று தவம் செய்து விண்ணகம் சென்ற புனித வனத்து சின்னப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்தில் தான் நாம் இருக்கிறோம். விழுப்புரத்திலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் உள்ள இந்த கல்பட்டு புனித வனத்து சின்னப்பர் ஆலயம் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கு சொந்தமானது. வெளியே தெரியாத சிறிய கிராமமாக இருந்த கல்பட்டில் சுப்பிரமணிய ஐயர் எனும் இந்து சகோதரருக்கு புனித வனத்து சின்னப்பரால் அளிக்கப்பட்ட காட்சியின் மூலம் இந்த திருத்தலம் உருவாகி உலக புகழ் பெற்று விளங்குகிறது. இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் ஜூலை 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஜூலை மாதம் 8ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த கிராமத்தில் மரித்துவிட்டான் என்று மருத்துவர்களால் சான்றளிக்கப்பட்ட ஒரு சிறுவன் புனித வனத்து சின்னப்பரின் அருளால் மீண்டும் உயிர் பெற்று எழுந்த அற்புதமும் இந்த ஆலயத்தில் நடந்துள்ளது. அந்த நபரின் நேரடி சாட்சியத்துடன் கூடிய ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது. இந்த பிளே பட்டனை தொட்டு அதையும் முழுமையாக பாருங்க.